பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 61வது நாள், 62வது எபிசோடு. 5/12/2025 வெள்ளிக்கிழமை அன்று ஒளிபரப்பான சம்பவங்கள். அதில் முக்கியமாக அரோராவுடைய ஃபயர் மோட் இதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அரோரா இன்றைக்கி ஃபயர் மோடு. அதுவும் தலையில் அந்த ப்ளூ துணியெல்லாம் கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி பேசுகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிக முக்கியமாக மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தருன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க பாரு. இன்றைக்கி தொக்கா மாட்டிக்கிறதுன்றது ரொம்ப, அதாவது ரொம்ப நாள் நீங்கள் உங்கள் கதையை ஓட்டிட முடியாதுன்றதுக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் தான். கானா வினோத்துக்கும் கமருதீனும் அட்வைஸ் பண்ணுற அரோரா, இது மாதிரி வார்த்தைகள்லாம் குறைச்சிக்கோ அப்படின்னு கானா வினோத்துக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, கமருதீனும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. முக்கியமாக கமருதீனுக்கும் வினோத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கமருதீன் பண்ணுற மிஸ்டேக்ஸில் கானா வினோத் தேவையில்லாமல் முட்டு கொடுக்குறதுனால அவருடைய பெயரும் கெட்டு போகுதுன்றதையும் நம்ம ரிவ்யூலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். ஏன்னா கமருதீன் 2 பேருமே வாய் விடுறவங்க தான். அப்போ 2 பேருமே வாய் விடும்போது சாதாரணமாக உடனே டெம்பராகி வாய் விடுறதுக்கும் ட்ரிகராகி வாய் விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சும்மா உட்கார்றா அப்படின்றத சொல்கிறதுக்கே நீ எப்படி என்னை சொல்லலாம் அப்படின்னு கமருதீன் ரம்யா கத்துறார். ஸோ இதே மாதிரி ஆட்டத்தில் அக்ரெசிவ் ஆகி திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்குமே ஒரு சண்டை இருக்கும். அது மட்டும் கிடையாது, கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற சண்டையில் திவ்யாவும் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன எட்டி உதச்சிட்டு சாரி நானுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேணே என்னை எட்டி உதைக்கிறாங்க, அவரும் எட்டி உதைப்பார். உடனே அவங்க அதை மறைக்கிறதுக்காக தான் உடனே கேம் ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் சும்மா பேசும்போதே கமருதீன் பயங்கரமாக டெம்பராகி வார்த்தை விடுவார். அதனால் பெரிய பிரச்சனையாகும். இதுக்கு கானா வினோத் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கானா வினோத்துக்கும் அவருக்கு கொஞ்சம் இறங்குமுகம் தான் வச்சுக்கோங்களேன். பட் சென்சிபிளாக விளையாடுறதுல கமருதீனை விட கானா வினோத் பெஸ்ட்டு. கானா வினோத்தினுடைய தாட் ப்ராசஸும் சரி, கேமும் சரி சரியாக பண்ணுவார். இங்கிலீஷ் மட்டும்தான் அவர் கொஞ்சம் தத்துக்குத்தல். மற்றபடி நிறைய இடங்களில் திறமையானவர், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. அதை அமித் மாதிரியான கார்ப்பரேட் லெவல் எலைட் மாதிரியான சமூகத்திலேருந்து வந்தவங்க சொல்கிறதுலேருந்தே நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். இதுதான் ஒரு கிராஃபு. ஆனால் கோபம் வந்ததுன்னா கமருதீனும் சரி கானா வினோத்தும் சரி எக்ஸ்ட்ரீம் தான். ஆனால் சொல்லும்போது கேட்டுக்கிறத கானா வினோத் அது கொஞ்சம் ஓகே. ஆனால் கமருதீன் சுத்தமாக கேட்கவே மாட்டார். இப்போ அரோரா இவங்களுக்கு நடுவில் நிற்கிறாங்க. அரோரா கமருதீனுக்கும் ஃப்ரெண்டு, கானா வினோத்துக்கும் ஃப்ரெண்டு. கமருதீன் இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் கூட என்ன சொல்லுவாருன்னா, கானா வினோத்துக்கிட்ட, என்னை விட அரோராவுக்கு நீ தான், உன்னை தான் பிடிக்கும், உங்ககிட்ட தான் அவன் நிறையா பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரோராவை பொறுத்தவரையிலையும் கமருதீனும் சரி கானா வினோத்தும் சரி 2 பேருமே அவங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக கமருதீனை விட கானா வினோத்துக்கிட்ட இன்னும் அதிகமாக உரிமையாக படுத்துக்கிறது, மடியில் படுத்துக்கிறது, கையை தூக்கி வச்சுக்கிறது, கையில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கும் நல்லாவே இருக்கும். அதில் ஜெண்டர் இதுவே இருக்காது. ஓகேவா? ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அரோரா கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, வார்த்தைகளை குறைச்சிக்காங்க. நான் வினோத்துக்கும் சொல்லும்போது நீ சுத்தமாகவே ஏற்றுக்க மாட்டேற, நிறைய வார்த்தை விடுற, வாய் விடுற, அது ரொம்ப குறைச்சிக்கோ அப்படின்ட்டு அதே மாதிரி தான் கமருதீனுக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதை பின்னாடி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு இருந்த பாரு என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நேராக அரோரா போனதுக்கப்புறம் நேராக இந்த மாதிரி இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட மனசில் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு பழகிட்டு இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறா பற்றியா அப்படின்னு யார் பாரு இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. யார் கமருதீன்கிட்டையும் வினோத்துக்கிட்டையும் இவங்க சொல்கிறாங்க. பின்னாடி அதை பார்த்த நம்ம திவ்யா என்ன பண்ணாங்கன்னா, பாரு இது ரொம்ப தப்பு பாருன்னும் போது என்ன தப்பு அப்படின்னும்போது அவங்க சொன்னதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விட்றீங்க அப்படின்றதும், இது ரொம்ப தப்புன்றதை சொன்னதும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அரோராவை கூட்டு விட்டுறாங்க. அரோராவை கூட்டு விட்டதுமே பாருக்கு பயம் போச்சு. அரோரா வந்ததுமே அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாரு போட்டு கொடுத்துருக்காங்கன்றதை அதை புரிஞ்சுக்கிச்சு. அது மட்டும் கிடையாது, ஆதிரியும் ஏன் பயப்படுற பாரு, அங்கே என்ன நடந்ததோ என்ன சொன்னியோ அவங்க 2 பேர்ட்டு அதை அரோரா சொல்லுன்னதுமே அவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த ஜாட மாடையாக பேசுகிறது தான் உனக்கு பழக்கம்
ஒரு 4 நிமிஷம் வீடியோ அது ஜாடமாடையாக பேசுறது மட்டும்தான் உனக்கு தெரியும். யாரையுமே நேரடியாக பாயிண்ட் அவுட் பண்ணி உனக்கு பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. இல்லை பார்வனை சொல்ல இல்லை இது வந்து ஒரு பொதுவான கருத்து. பொதுவான கருத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடாது. பொதுவான கருத்து வந்து பொதுவாக தான் பேசணும் அப்படின்னா அதுக்கு 1000 சப்பக்கட்டு கட்டுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இதுதான் உன் புத்தி, நீ இப்படி தான் வந்து ஜாடமாடையாக பேசி தான் எல்லாரையுமே வந்து டீக்ரேட் பண்ணுற, ஆனால் உன்னை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது உனக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேற அப்படின்னு அரோரா வந்து வச்சு செய்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது பாரு வந்து நிலகுலைஞ்சு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தடால்னு வந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மாதிரி பேச தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் இது யாருமே மாட்டிக்காதவர்களே அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆனால் மாட்டும் போது என்னென்னா வளத்து போயிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து பாருக்கு நடந்தது. சும்மா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனு, அந்த அந்த உதாரணங்கள் எல்லாமே. அப்போ வந்து இவங்க வந்து சொல்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். நான்லாம் களிமண்ணாக பார்த்துவேன். இங்கே நான் யார் பேரையும் பேச மாட்டேன், ஜாடமடையெல்லாம் பேச மாட்டேன், தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன், நேரடியாகவே சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி வந்து கமருதீனுக்கும் கானாவினத்துக்கும் ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்களே, அதை வந்து நேரடியாகவே சொல்லுவாங்க. பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல. ஏன்னா கமருதீன் வந்து ஒரு கும்பிடு போட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவரே வந்து பயங்கரமாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ ஏதோ நம்ம ஆரோரா கிட்ட நெருங்கும் போது கூட அவங்க அதை வந்து பாக்கெட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, தள்ளி விடுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப டேரெக்டாக பிடிச்சின்னா பிடிக்குது, பிடிக்கலனா பிடிக்குது, ஒரு எத்திக்ஸோடு இருக்கும். சில நேரத்தில் வந்து சில வார்த்தைகளை சொல்லவே சொல்லாது, திரும்ப சொல்லவே சொல்லாது அந்த பொண்ணு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆபாச குறியீடுன்ற ஒரு விஷயத்தும் சரி, அந்த சுபிக்ஷாவையோ ஏதோ இவர் நம்ம திவாகர் பேசின வார்த்தைகளையும் சரி, அவங்க வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. சில வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸை வந்து திரும்ப அவங்க பேசியிருந்தா கூட அவங்க ரிப்பீட்டே பண்ண மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆள் அவங்கள வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. முக்கியமாக பாருவுக்கு என்ன பிரச்சனைன்னா அரோரா அழணும். யார் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற கமருதீனும் வினோத்தையும் அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வந்து காரணம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வாட்டி வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. யார் ஒருத்தவங்க போனாலும் அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க. இப்போ இந்த ட்விஸ்டிங்கில் மாட்டினது தான் வந்து பிரஜன், சாண்ட்ரா அண்டு திவ்யா. இந்த குரூப் வந்து முன்னாடியே மாட்டிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து போட்டு கொடுத்ததை வந்து திவ்யா கிட்ட சொல்லும்போது திவ்யா வந்து முதல்ல வந்து என்னப்பா இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்களே. திவ்யா கிட்ட வந்து ஒரு யோசிக்காத தன்மையும் இன்னும் ஒரு ஆஃப் மைண்டில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அவங்க வந்து ரொம்ப ஆஃப் மைண்டாக இருக்காங்க, ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்கிறத கருத்தை வந்து, ஏன்னா நம்ம கூட வந்து சொல்லியிருந்தோம் நெருப்புடைய சீசன் 5 நினைக்கிறேன், நெருப்புடைய ரிப்ளிகாவாக இருக்கிறாங்க திவ்யா அப்படின்ட்டு. நெருப்பு என்னென்னா அவருக்கு வந்து தனியாக எந்த ஒரு கருத்தையும் சொல்ல தெரியாது. யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை அப்படியே மக்கப்படுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து திவ்யா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது திவ்யா நிறைய யோசித்து, முக்கியமாக இன்றைக்கி வந்து பாரு வந்து மாட்டி விட்டதில் திவ்யாவுடைய பங்கு பெரும் பங்கு. அதில் வந்து ஆதிரை வந்து, ஏன்னா ஆதிரை வந்து அந்த பொண்ணை அரோராவை வந்து டார்ச்சர் பண்ண ஒரு 1/2 மணி நேரம் வீடியோங்க. அது 1/2 மணி நேரத்துக்கு மேலே அது அந்த பொண்ணை உட்காந்துக்கிட்டு ஃபீலிங்ஸ், ஏன்னா கமருதீன் மேலே ஃபீலிங்ஸுன்றதுனால தான் அழுதாங்கன்னு ஒரு கதையை கட்டி அந்த பொண்ணு ஃபீலிங்ஸ் ஹார்ட் ஆகிடுச்சின்றது. ஏன்னா ஒரு விஷயம் ஒன்று தப்பாக போயிட்டுருக்குன்றது அந்த பொண்ணு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்பப்போ ஒரு கதை சொன்னாலும் நான் வந்து செக் பண்ண வரேன், நகையை செக் பண்ண வரேன்னு வந்து அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. காணாவினது வேறு நடுவில் வந்து திருட்டுக்குட்டின்ற மாதிரி ஏதோ வார்த்தையோட அந்த பொண்ணு ரொம்ப உடஞ்சி போய் அப்போ தான் வந்து எப்ஜே சொல்லுவாங்க, இப்போ எதற்கு அழுதுறாது அப்படின்னு சொல்லும்போது வெளியில் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோ. வெளியில் போய் தான் வந்து அழுது தலையில் அடிச்சுக்கிறது. அப்பயும் காணாவினது வந்து பேசும்போது அவங்க அடிச்சுவாங்க. அதெல்லாம் சொன்னேன், ரொம்ப நெருக்கமானவங்க காயப்படுத்தும் போது தான் ரொம்ப காயமாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நீ வந்து விளையாட்டாக கூட அங்கே சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து அவங்க வந்து உடஞ்சி போயிருப்பாங்க. அதை வந்து ஆதிரி பார்த்துருப்பாங்க. ஆதிரை திரும்ப வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணும்போது கூட வந்து அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே மைண்ட் செட்டு, அவங்களுடைய ஒரே மோட்டோ அரோரா அழணும், அதுதான். பட் ஆனால் அரோரா இன்னைக்கு வந்து பாரு வந்து சல்லியாக உடச்சது இருக்குல்ல, உன் கேரக்டரே இப்படி தான், உன் கேரக்டரே புறம் பேசுறது மட்டும்தான், உனக்கு தைரியமாக நேரடியாக பேசுறதுக்கான உனக்கு அந்த கெத்தே கிடையாது. நான் வந்து பொதுவான கருத்தை தான் சொல்லும்போது பொதுவான கருத்தாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே பொதுவான கருத்துக்கு நாங்கள் சொன்னால் மட்டும் பொதுவான ஒரு கருத்தாக சொல்லும்போது மட்டும் ஏன் உனக்கு வந்து உரைக்கவே மாட்டுது, ஏன் உனக்கு வந்து ஏற்றிக்கவே முடியல, ஏன் அதுக்கு நீ வந்து டிஃபெண்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் வந்து அரோரா வந்து ரொம்ப சூப்பராகவே பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது ஃபுல்லாக
என்ன சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸ் போனதும் அந்த வீடியோவை பார்க்கும்போது ஓகேவா, சும்மா வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு செயல் விஷயம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. முக்கியமாக அரோரா ஃபயர் மோடு இதே லெவலுக்கு வந்து அவங்க வந்து எடுத்து பேசினாங்கன்னா டாப் 5ல் போயிடுவாங்க. ஏன்னா 61வது நாள் இன்னும் வந்து ஒரு 40 நாள் தான் இருக்குது. இந்த 40 நாளில் வந்து ஆட்டம் எப்படி வேணாலும் மாறும். யார் மனசில் யார், அவங்களுக்கு என்ன பேர், ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் போனாலும் கூட அரோராவுடைய பாயிண்ட், இந்த வேலிடான பாயிண்ட்டோடு அவங்க போனாங்கன்னா கடற்கரை மேலே போயிடலாம். ஸோ எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை எதாக இருந்தாலும் அந்த பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.